ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவன் அல்லது மனைவி கள்ள உறவில் ஈடுபடுவதற்கு இந்த 6 விஷயங்கள் தான் முதல் காரணமாம். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். திருமணத்திற்கு புறம்பான உறவை நாம் கள்ள உறவு அல்லது கள்ள தொடர்பு என்கிறோம். நீங்கள் அதிகம் நேசிக்கும் ஒருவரால் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு மரண வேதனையை ஏற்படுத்தலாம், வாழ்வின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தலாம். இன்றைய நாளில் பெரும்பாலான தம்பதிகள் கள்ள உறவுகளில் ஈடுபடுகிறார்கள். செய்தித்தாள் மற்றும் செய்திகளில் நாள்தோறுமே கள்ள தொடர்பு பற்றிய செய்திகளை நாம் காண்கிறோம். ஆண் பெண் இருவருமே கள்ள தொடர்புகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் பெரும்பான்மை ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். உறவுகளில் சிலர் ஏன் தங்கள் துணையை ஏமாற்றுகிறார்கள், திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபடுகிறார்கள் என்று நீங்கள் யோசித்தது உண்டா? இந்த துரோக நடத்தையின் பின்னணியில் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வது முக்கியம். தனி நபர்கள் தங்கள் கூட்டாளிகளின் நம்பிக்கையை உடைக்க சில அடிப்படை காரணங்கள் உள்ளன. உறவில் உள்ள அதிருப்தியிலிருந்து பழிவாங்குதல், சலிப்பு போன்ற பிற சாத்தியங்கள் வரை துரோகத்திற்கு பங்களிக்கும் பல காரணிகள் உள்ளன. பெரும்பாலான தம்பதிகள் கள்ள உறவில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். திருமணமான சில காலங்களுக்கு பிறகு பெரும்பாலான தம்பதிகள் உறவில் சலிப்பை உணர்கிறார்கள். இந்த சலிப்புணர்வை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது உங்கள் உறவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஏனெனில் தம்பதிகளில் ஒருவர் அதிகமாக சலிப்படையும் போது அவர்கள் உறவுக்கு வெளியே புதிய உறவில் சிலிர்ப்பை தேட முனைகிறார்கள். இந்த சலிப்பு தனி நபர்களை வெளிப்புற உறவு மற்றும் அன்பை தேட வழிவகுக்கும். அவர்கள் இந்த சலிப்பான திருமண உறவில் இருந்து மகிழ்ச்சியை பெற திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட முயலலாம். தற்போதைய உறவில் காணாமல் போனதாக அவர்கள் நம்பும் உற்சாகத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பாகவும் இதை உணரலாம். மக்கள் தங்களுடைய துணையை செய்த தவறுக்கு பழிவாங்கும் செயலாக அவர்களை ஏமாற்ற நினைக்கலாம். இது அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியாக இருக்கலாம், அல்லது உணர்ச்சி வலியை ஏற்படுத்த முயலலாம். அவர்கள் தங்கள் துணை தங்களுக்கு செய்த துரோகத்திற்காக அல்லது தவறாக நடத்தப்பட்டதற்காக பழிவாங்கலாம். அத்தகைய துரோகத்தின் பின்னணியில் உள்ள அடிப்படை நோக்கம் மற்ற நபரை காயப்படுத்தியதை போலவே காயப்படுத்தவும் அவர்களை பழிவாங்கவும் விரும்புவதாகும். இது அவர்களுக்கு ஒரு திருப்தியை அளிக்கலாம். ஒட்டுமொத்த உறவில் மகிழ்ச்சியற்ற ஒரு பொதுவான உணர்வு துணையை ஏமாற்றுவது அல்லது திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபடுவதற்கு வழிவகுக்கும். பகிரப்பட்ட ஆர்வங்கள் இல்லாமை அல்லது காலப்போக்கில் பிரிந்து செல்வது போன்ற சிக்கல்கள் காரணமாக உறவில் மகிழ்ச்சியின்மை இல்லாமல் இருக்கலாம். இது இறுதியில் புறக்கணிப்புக்கு வழிவகுக்கும். ஒரு பங்குதாரர் உறவில் புறக்கணிக்கப்பட்டதாக உணரும்போது அவர்கள் மீண்டும் விரும்பப்பட்ட, நேசிக்கப்பட்ட, முக்கியமானதாக உணர விசுவாசமற்ற நடைமுறைகளில் ஈடுபடலாம். குறைந்த சுயமரியாதை உள்ளவர்கள் மற்றவர்களிடமிருந்து சரிபார்ப்பை பெற விரும்பலாம். ஏமாற்றுதல் ஒரு தற்காலிக ஈகோ ஊக்கத்தை அளிக்கலாம், அல்லது அவர்கள் விரும்பிய கவர்ச்சிகரமான நபராக உணர வைக்கலாம். உறவை முடிக்க எளிதான வழி ஒருவர் உறவில் மகிழ்ச்சியற்றவராகவோ அல்லது அதிருப்தியாகவோ இருக்கும்போது சவால்களை எதிர்கொள்வது மற்றும் அதை நேரடியாக முடிவுக்கு கொண்டு வருவது கடினமாக இருக்கும்போது அவர்கள் ஏமாற்றுவதன் மூலம் எளிதான வழியை தேடலாம். சில சமயங்களில் ஒரு பங்குதாரர் அன்பிலிருந்து வெளியேறுகிறார், ஆனால் எதிர்கொள்வதற்கு பயப்படுகிறார், ஏனெனில் அவர்கள் மற்ற துணையை காயப்படுத்தலாம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் உறவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எளிதான விருப்பமாக அவர்கள் ஏமாற்றுவதை கருதலாம். சில நேரங்களில் பங்குதாரர்கள் தங்கள் துணையிடமிருந்து உணர்ச்சி ரீதியாக துண்டிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். ஒரு நபர் தனது துணையால் உணர்ச்சி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டதாகவோ அல்லது தவிர்க்கப்பட்டதாகவோ உணர்ந்தால் அவர் உறவுக்கு வெளியே உள்ள ஒருவரிடமிருந்து உணர்ச்சி பூர்வமான ஆதரவு, புரிதல், சரிபார்ப்பு ஆகியவற்றை நாடலாம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் விரும்பும் உணர்ச்சி பூர்வமான தொடர்புதான் அவர்களின் துணையை ஏமாற்ற வழிவகுக்கிறது. இதனால் அவர்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட முயலலாம். உறவுகளில் உடல் நெருக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தம்பதிகள் இருவரும் இணைந்து உடல் உறவில் ஈடுபடும் போது ஒருவரின் தேவையை அறிந்து மற்றொருவர் செயல்பட வேண்டும். ஆனால் உடல் உறவில் ஒரு துணையின் பாலியல் தேவைகள் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும்போது அது விரக்தியையும் சோதனையையும் உருவாக்கும். பாலியல் அதிருப்தி அல்லது உறவுகளுக்குள் உடல் நெருக்கம் இல்லாமல் இருப்பதுமே துரோகத்திற்கு உந்து காரணியாக இருக்கலாம். சில நபர்கள் படுக்கையறையில் மகிழ்ச்சியாக இல்லை அல்லது திருப்தி அடையவில்லை என உணரும்போது வீட்டிற்கு வெளியே பாலியல் இன்பத்தை தேடலாம் அல்லது உறவுக்கு வெளியே தங்கள் ஆசைகளை ஆராயலாம்.
வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.